மிண்டினி வீட்டின் மர்மம் எபிசோட் -5. அபிசல் பிளவு இடைவெளி வெற்றிட நிழல்களுக்கு அடியில் என்ன இருக்கிறது? அமைதி போரின் பின்விளைவு மிந்தினி மாளிகையை அமைதியற்ற அமைதியில் ஆழ்த்தியது. நெக்சஸ் படிகத்தின் சிதைந்த துண்டுகள் சேகரிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு அறையில் சேமிக்கப்பட்டன, ஆனால் அது இல்லாதது மாளிகையின் ஆற்றலில் வெற்றிடத்தை விட்டுச் சென்றது. நங்கூரமாக படிகத்தை இல்லாமல் லே கோடுகள் நிலையற்றதாக இருந்தன, இதனால் சொத்து முழுவதும் அவ்வப்போது நடுக்கம் ஏற்பட்டது. சாரதியா, பத்ராஜ் மற்றும் அனிகா ஆகியோர் கிராண்ட் ஹாலில் நின்றனர், அவர்களின் வெளிப்பாடுகள் சோர்வுடன் கனமாக இருந்தன. செராபினா பழங்கால தூண்களில் ஒன்றில் சாய்ந்தாள், அவளுடைய வெள்ளிக் கண்கள் அவள் போரில் செலவழித்த ஆற்றலில் இருந்து மங்கியது. இந்த வெற்றி வெற்றுத்தனமாக உணர்கிறது என்று பத்ராஜ் கூறினார், அவரது குரல் தாழ்ந்தது. நாங்கள் டார்க் கீப்பர்களை நிறுத்தினோம், ஆனால் நெக்சஸ் போய்விட்டது. இப்போது என்ன நடக்கிறது? சரதியா படிகத்தின் எச்சங்களை பார்த்தாள், அவற்றின் மங்கலான பிரகாசம் இழந்ததை ஒரு பேய் நினைவூட்டுகிறது. நாம் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும். இணைப்பு இல்லாமல் லே கோடுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும். மாளிகை மற்றும் அது பாதுகாக்கும் அனைத்தும் சிதைந்து விடும். அன்று மாலை மறைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். செராபினா நூலகத்தில் குழுவை கூட்டிச் சென்றார், அங்கு அவர் மாளிகையின் காப்பகங்களுக்குள் ஆழமாக மறைந்திருந்த ஒரு பழங்கால உரையை கண்டுபிடித்தார். கருப்பு தோலில் கட்டப்பட்டு ஒளிரும் ரன்களால் பொறிக்கப்பட்ட புத்தகம் அதன் சொந்த ஆற்றலுடன் ஒலித்தது. இது நித்தியத்தின் கோடெக்ஸ், செராபினா விளக்கினார், அவரது குரல் பயபக்தியுடன். இது லே லைன்ஸின் அசல் பாதுகாவலர்களால் எழுதப்பட்டது. நெக்சஸை மீட்டெடுக்க நமக்கு தேவையான அறிவை இது கொண்டுள்ளது. அனிகா முன்னோக்கி சாய்ந்தாள், அவளது ஆர்வத்தை தூண்டியது. அதை மீட்டெடுக்கவா? எப்படி? படிகம் அழிக்கப்பட்டது. சிக்கலான வடிவங்களால் சூழப்பட்ட நெக்சஸை போன்ற ஒரு சின்னத்தை சித்தரிக்கும் ஒரு பக்கத்திற்கு செராபினா புத்தகத்தை திறந்தார். நெக்சஸ் வெறும் படிகமாக இருக்கவில்லை, இது ஒரு ஒருங்கிணைப்பு புள்ளியாக இருந்தது, லே லைன்ஸின் சக்திக்கான ஒரு பாத்திரம். இந்த உரை ஒரு புதிய நெக்சஸை போலியாக உருவாக்க முடியும் என்று அறிவுறுத்துகிறது, ஆனால் அதற்கு 3 கூறுகள் தேவை: ஒளியின் இதயம், நிழலின் மையப்பகுதி மற்றும் சமநிலை விசை. சாரதியா முகம் சுளித்தாள். இந்த கூறுகளை நாம் எங்கே காணலாம்? செராபினாவின் வெளிப்பாடு இருண்டது. அவை பெரும் ஆபத்துள்ள இடங்களில் மறைந்திருக்கும். ஒளியின் இதயம் தூய ஆற்றல் மற்றும் கதிரியக்க உயிரினங்களின் ஒரு மண்டலமான வான கோபுரத்தில் உள்ளது. நிழலின் மையப்பகுதி அபிசல் பிளவில் புதைக்கப்பட்டுள்ளது, இருள் அனைத்தையும் உட்கொள்ளும் இடம். மற்றும் சமநிலை, திறவுகோல். நேரம் மற்றும் இடத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு சாம்ராஜ்யத்திற்கு இடையில் உள்ள வெற்றிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பத்ராஜ் கூர்மையாக மூச்சை வெளியேற்றினான். எனவே, நாங்கள் சாம்ராஜ்யங்களை கடந்து செல்ல வேண்டும். யாருக்கு தெரியும் என்ன போரிட்டு இந்த துண்டுகளை மீண்டும் இங்கு கொண்டு வர வேண்டும். பூங்காவில் மற்றொரு நடைபயிற்சி போல் தெரிகிறது. அனிகா சூழ்நிலையின் தீவிரத்தை மீறி சிரித்தாள். எப்போது நாங்கள் அதை எளிதாக பெற்றோம்? ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. குழு தங்கள் பயணத்திற்கு தயாராகி இரவை கழித்தது. செராபினா லே லைன் கையாளுதல் பற்றிய தனது அறிவை பயன்படுத்தி கூறுகள் மறைக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவற்றை அழைத்துச் செல்லும் போர்ட்டல்களை உருவாக்கினார். ஒவ்வொரு போர்ட்டலுக்கும் கணிசமான அளவு ஆற்றல் தேவைப்பட்டது, மேலும் போர்ட்டல்கள் மூடப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இருக்கும் என்று செராபினா அவர்களை எச்சரித்தார். நிலங்கள் நிலையற்றவை என்று செராபினா இறுதி போர்ட்டலை முடித்தார். நீங்கள் விரைவாகச் செயல்பட வேண்டும். நீங்கள் திரும்புவதற்கு முன் போர்ட்டல்கள் மூடப்பட்டால் நீங்கள் அங்கேயே சிக்கிக் கொள்வீர்கள். சாரதியா தலையசைத்தாள், அவள் உறுதியாக இருந்தாள். நாங்கள் கூறுகளை மீட்டெடுத்து திரும்புவோம். நெக்சஸ் மீட்டெடுக்கப்பட வேண்டும். முதல் போர்ட்டல் இருளில் மின்னியது, வான கோபுரத்தின் தங்க பளபளப்பை வெளிப்படுத்தியது, குழு உறுதியான பார்வைகளை பரிமாறிக் கொண்டது.
பத்ராஜ் அவனது வாளின் பிடியை இறுக்கிக் கொண்டாள். அனிகா தன் பாதுகாப்பு அழகை சரிசெய்தாள். சாரதியா அவளது சுவாசத்தை சீராக்கினாள். சமநிலையை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சரதியா போர்ட்டல் வழியாக நுழைந்தார். செலஸ்டியல் ஸ்பைர் தி செலஸ்டியல் ஸ்பைர் மூச்சடைக்கக்கூடிய அழகின் ஒரு மண்டலமாக இருந்தது. தங்க ஒளி வானத்தை நிரப்பியது. அவர்களின் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் படிகப்படுத்தப்பட்ட நட்சத்திர ஒளியைப் போல மின்னியது. ஆற்றலின் உயர்ந்த கோபுரங்கள் வானத்தில் உயர்ந்தன, கிட்டத்தட்ட உயிருடன் உணர்ந்த ஒரு தாளத்துடன் துடித்தன. ஆனால் அழகு ஏமாற்றும் வகையில் இருந்தது. குழு சாம்ராஜ்யத்திற்குள் ஆழமாக நகர்ந்தபோது அவர்கள் கதிரியக்க ஆற்றல் கொண்ட உயிரினங்களை எதிர்கொண்டனர். ஸ்பைரின் பாதுகாவலர்கள் அவர்களை ஊடுருவும் நபர்களாக கண்டனர். பாதுகாவலர்கள் ஒளியின் ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவர்களின் இயக்கங்கள் விரைவாகவும் துல்லியமாகவும் இருந்தன. இதற்கு எங்களுக்கு நேரமில்லை. அனிகா தாக்குதலை தடுத்தபடி கத்தினாள். ஒளியின் இதயத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். குழப்பம் இருந்தபோதிலும் செராபினாவின் குரல் ஒலித்தது. ஒளியின் இதயம் கோபுரத்தின் உச்சத்தில் உள்ளது. நாம் ஏற வேண்டும். குழு பாதுகாவலர்கள் மூலம் தங்கள் வழியில் போராடியது ஒவ்வொரு அடியும் கடந்ததை விட சவாலானது. சாம்ராஜ்யத்தின் ஆற்றல் அவர்களுக்கு எதிராக அழுத்தி அவர்களின் உறுதியை சோதித்தது. ஆனால் ஒவ்வொரு சவாலிலும் அவர்களின் உறுதிப்பாடு வலுவடைந்தது. இறுதியாக அவர்கள் உச்சத்தை அடைந்தனர். அங்கு ஒளியின் இதயம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் தங்கியிருந்தது. கலைப்பொருள் அவர்களின் சோர்வை தணிக்கும் ஒரு அரவணைப்பை வெளிப்படுத்தியது. சாரதியா முன்னோக்கிச் சென்றாள். அவள் இதயத்தை எட்டியபோது அவள் கை நடுங்கியது. இது ஆரம்பம் மட்டுமே. அவள் கிசுகிசுத்தாள். கலைப்பொருளை அதன் பீடத்திலிருந்து தூக்கினாள். அவள் அதை தொட்ட கணம் ஆவி நடுங்கியது. பாதுகாவலர்கள் ஒரு கூட்டு அழுகையை எழுப்பினர். குழு மீண்டும் கீழே விரைந்தது. சாம்ராஜ்யம் சீர்குலைக்கத் தொடங்கியதும் குறுகலாக தப்பித்தது. அவர்கள் வாசல் வழியாக பாய்ந்தனர். அது அவர்களுக்கு பின்னால் மூடப்பட்டது. ஒளியின் இதயம் அவர்கள் வசம் பாதுகாப்பாக இருந்தது. மீண்டும் மாளிகைக்கு. குழு களைப்புடன் ஆனால் வெற்றியுடன் மின்தினி மாளிகைக்கு திரும்பியது. ஒளியின் இதயம் சாரதியாவின் கைகளில் மெதுவாக துடித்தது. அதன் ஆற்றல் லே வரிகளுடன் எதிரொலித்தது. ஒன்டவுன், பத்ராஜ் சொன்னான். அவன் குரலில் நிம்மதியும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. இரண்டு போக வேண்டும். செராபினா இதயத்தின் மீது கை வைத்தாள். அவள் உதடுகளில் ஒரு சிறு புன்னகை விளையாடியது. இது ஒரு நல்ல தொடக்கம். ஆனால் அடுத்த மண்டலம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். அபிசல் பிளவு அழகுக்கான இடம் அல்ல, இது கனவுகளின் இடம். அனிகா அதை நினைத்து சிலிர்த்தாள். ஆனால் உறுதியான புன்னகையை கட்டாயப்படுத்தினாள். கனவுகள் இல்லையா? நாங்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்வோம். குழுவினர் தங்கள் பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகும்போது மாளிகை ஒப்புதலுடன் முணுமுணுப்பது போல் தோன்றியது. சமநிலை இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை, ஆனால் நம்பிக்கை மீண்டும் எரியூட்டப்பட்டது. மின்தினி மாளிகை மற்றும் உலகத்திற்கான போர் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் அவர்கள் இருள் வருவதை ஒன்றாக எதிர்கொள்வார்கள். மின்தினி மன்சனில் நிலவும் பதற்றம் செரபினா அபீசல் ரிஃப்ட் நோக்கி வாயில் திறக்க முயற்சித்ததால் அதிகரித்தது. பிரகாசம் மற்றும் வெப்பத்தால் மின்னிய செலஸ்டியல் சுழல் போலல்லாமல் இந்த வாயில் குளிர்ச்சியாகவும் ஒடுக்கிவிடும் சக்தியை தோற்றுவித்தது. அது அறையில் ஊடுருவி அனைவரையும் அமைதியின்மைக்கு ஆளாக்கியது. அபீசல் ரிஃப்ட் என்பது பரிசுத்த இருளின் உலகம். செரபினா வாயில் நிலைப்படுத்தியதாக விளக்கினார். அது நிழலின் உட்கருவை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அது பயம் மற்றும் துயரத்தின் மீது செழித்து வளரும் உயிரினங்களின் வாழிடமாகவும் உள்ளது. உங்கள் புத்திசாலித்தனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லது ரிஃப்ட் உங்களை விழுங்கிவிடும். சரதியா பத்ராஜுடன் பார்வையை மாற்றினார். நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இப்போது பின்வாங்கிச் செல்லப் போவதில்லை. பத்ராஜ் தனது வாளை இறுக்கமாக பிடித்தார். இதை முடித்துவிடலாம். அனிகா ஒரு பதட்டமான புன்னகையை வழங்கினார். நீங்கள் எவ்வளவு எளிமையாகச் சொல்கிறீர்கள் என்பதை நான் விரும்புகிறேன்.
மேலும் தயங்காமல் அவர்கள் குழுவாக வாயில் நுழைந்தனர். அறியாதவர்களை எதிர்நோக்கியது. அபீசல் ரிஃப்ட். ரிஃப்ட் அவர்கள் முன்பு அனுபவித்த எதையும் விட வேறுபட்டதாக இருந்தது. மேலே உள்ள வானம் இருண்ட ஆற்றலின் சுழல் சுழலாக இருந்தது. மேலும் தரையானது கூர்மையான பாறைகள் மற்றும் கருப்பு மணலின் எப்போதும் மாறும் நிலப்பரப்பாக இருந்தது. நிழல்கள் அவர்களை சுற்றி நகர்ந்து புரிந்துகொள்ள முடியாத வார்த்தைகளை முணுமுணுத்தது. அவை அவர்களின் மனதில் ஒலிக்கும் தோற்றத்தை கொடுத்தது. இந்த இடம் உயிருடன் இருக்கிறது, அனிகா கிட்டத்தட்ட ஒரு கிசுகிசுப்பில் கூறினார். மேலும் இது நம்மை இங்கு விரும்பவில்லை. செரபினா அவள் கண்களை மூடிக்கொண்டு நிழலின் உட்கருவை கண்டறிய வரை மின்னோட்டங்களை கவனித்தார். உட்கரு ரிஃப்டின் இதயத்தில் உள்ளது. நாம் அதை அடைய வாலிங் சாசமை கடக்க வேண்டும். வாலிங் சாசம். பத்ராஜ் ஒரு புருவத்தை உயர்த்தினார். அது அழைக்கக்கூடிய ஒன்றாக தெரிகிறது. செரபினா பதிலளிக்க முடியும் முன் அவர்களைச் சுற்றியுள்ள நிழல்கள் முறுக்கப்பட்ட வடிவங்களாக ஒன்றிணைந்தன. நீண்ட கால்களும் ஒளிரும் சிவப்பு கண்களும் கொண்ட உயிரினங்கள். அவை அசாதாரணமான வேகத்தில் நகர்ந்து சில நொடிகளில் குழுவைச் சூழ்ந்தன. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சரதியா கத்தினார். அவள் கைகள் மின்னோட்டங்களை வழிநடத்த தயாராக பிரகாசித்தது. பிளவின் உயிரினங்கள். சண்டை கடுமையாக இருந்தது. அந்த உயிரினங்கள் தங்களது பயத்தை உண்டு தின்று வளர்ந்தன. ஒவ்வொரு தருணமும் அவற்றை வலுவடைய செய்தது. சரதியாவும் சரஃபினாவும் ஒன்றிணைந்து ஒளி ஆற்றல் வெடிப்புகளை வெளியேற்றி நிழல்களை தள்ளி வைத்தனர். அதே நேரத்தில் பத்ராஜும் அனிகாவும் ஆயுதங்களாலும் பாதுகாப்பு மந்திரங்களாலும் போராடினர். அவை கடுமையானவை. அனிகா கத்தினார். தனது குரல் தளர்ந்து போனது. அவர் குழுவைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை ஏற்படுத்தினார். நாம் அவற்றை எப்படி நிறுத்துவது? சரஃபினாவின் கண்கள் தீர்மானத்துடன் பிரகாசித்தன. அவை பிளவின் ஆற்றலுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. இங்கே உள்ள லேவரிகளை நாம் குழப்பினால் அவற்றை பலவீனப்படுத்த முடியும். சரதியா தலையசைத்தார். தனது ஆற்றலை தனது கீழ் உள்ள தரையில் குவித்தார். லேவரிகளை முறுக்கப்பட்ட மற்றும் சிதைந்த நிலையில், ஆனால் இன்னும் பெரிய சமநிலையுடன் இணைக்கப்பட்டிருப்பதை அவர் உணர முடிந்தது. ஒரு பெரிய முயற்சியுடன் அவர் லேவரிகளில் தூய ஆற்றலை செலுத்தி உயிரினங்களின் பிளவுடன் இணைப்பை குழப்பினார். நிழல்கள் காது கேளாத அலறலை வெளியிட்டு இருளில் சிதறின. அழுகை சாஸ். போருக்கு பிறகு குழு தொடர்ந்து முன்னேறி இறுதியாக வீங்கும் பிளவுக்கு வந்தது. அது ஒரு பெரிய அடிமட்டமற்ற பள்ளத்தாக்கு, அனைத்து திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு சென்றது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பேய்க்கும் சத்தம் கேட்டது, அவர்களை எலும்பு வரை குளிர வைத்த துன்பகரமான அழுகையின் இசைக்குழு. நாம் இதை எப்படி கடப்பது? பத்ராஜ் கேட்டார். வெறுமையை பார்த்தார். எந்த பாலமும் இல்லை, எந்த பாதையும் இல்லை, எதுவும் இல்லை. சரஃபினா முன்னோக்கி நடந்தார். அவரது முகம் கோரமானது. பிளவு உங்கள் தீர்மானத்தை சோதிக்கிறது. அது உங்கள் பயங்களையும் சந்தேகங்களையும் உண்கிறது. அதை கடக்க ஒரே வழி அவற்றை எதிர்கொள்வதுதான். அவர் பேசும்போது அவர்களைச் சுற்றியுள்ள காற்று மாறி, அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆழமான பயங்கள் மற்றும் வருத்தங்களின் தரிசனங்களை பார்க்கத் தொடங்கினர். சரதியா தன்னை தனியாக நிற்கக் கண்டார். அவரைச் சுற்றியுள்ள உலகம் சமநிலையை மீட்டெடுக்கத் தவறிவிட்டதால் இடிந்து விழுந்தது. பத்ராஜ் தனது அன்புக்குரியவர்கள் தன்னிடமிருந்து விலகிச் செல்வதைக் கண்டார். அவர்களின் கண்கள் ஏமாற்றத்தால் நிரம்பியிருந்தன. அனிகா இருளால் சூழப்பட்டார். அவளுக்கு மிகவும் தேவைப்படும்போது அவளது மந்திரம் அவளை தவறவிட்டது. சரஃபினா தான் இழந்தவர்களின் முகங்களை பார்த்தார். அவர்களை தோற்கடித்ததாக குற்றம் சாட்டினார். தரிசனங்கள் மிகவும் அதிகமாக இருந்தன, ஆனால் சரதியா தனது கைகளை இறுகப் பிடித்தார். உண்மையை மனதில் கொண்டு வந்தார். இவை வெறும் மாயைகள் என்று அவர் திடமான குரலில் கூறினார். அவை உண்மையானவை அல்ல. ஒவ்வொருவரும் தரிசனங்களுக்கு எதிராக போராடினர். அவர்களின் தீர்மானம் விரக்தியை வெட்டியது. அவர்கள் தங்கள் கவனத்தை மீட்டெடுத்ததும் பிளவை கடந்து செல்லும் ஒளி வழியை ஒளி வீசியது. போகலாம். சரதியா பாதையில் அடியெடுத்து வைத்தார்.
அந்த பாதையின் முடிவில் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான அறையில் தங்களை தாங்களே கண்டார்கள். சுவர்கள் இருண்ட ஆற்றலால் துடித்தன. அறையின் மையத்தில் நிழலின் கோர், இருண்ட ஆற்றலின் ஒரு கோளம், அதைச் சுற்றியுள்ள அனைத்து ஒளியையும் இழுக்கும். சரதியா கோரை நெருங்கியதும் அந்த அறையில் ஒரு ஆழமான குரல் எதிரொலித்தது. இடுக்கின் இதயத்தை யார் துன்புறுத்துகிறார்கள்? நிழல்களிலிருந்து ஒரு உருவம் தோன்றியது. கோரின் பாதுகாவலர். அதன் வடிவம் மனித உருவம் மற்றும் இருளின் சுழலும் திரளுக்கு இடையில் மாறிக்கொண்டிருந்தது. அதன் கண்கள் அமானுஷிக ஒளியால் ஒளிர்ந்தன. அதன் இருப்பு மூச்சு திணறல் விளைவித்தது. நீங்கள் நிழலின் கோரை தேடுகிறீர்கள் என்று பாதுகாவலர் கூறினார். அவரது குரல் ஆர்வத்தையும் அச்சுறுத்தலையும் கலந்தது. ஆனால் இருளின் உண்மையான தன்மையை புரிந்துகொள்பவர்களால் மட்டுமே அதை பெற முடியும். சரதியா முன்னோக்கி நகர்ந்து பாதுகாவலரின் பார்வையைச் சந்தித்தார். இருள் தீமை அல்ல. ஒளி போலவே அதுவும் சமநிலையின் ஒரு பகுதி. அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை, இழந்ததை மீட்டெடுக்க முயற்சிக்கிறோம். பாதுகாவலர் நீண்ட நேரம் அவளை பார்த்துவிட்டு தலையசைத்தார். நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள். ஆனால் வார்த்தைகள் மட்டும் போதாது. உங்கள் தீர்மானத்தை நிரூபிக்கவும். பாதுகாவலர் தனது கையை உயர்த்தினார். அறை சுழலும் நிழல்களால் நிரம்பியது. குழு மீண்டும் போராட வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முறை அவர்களின் வலிமையை மட்டுமே சோதிக்கவில்லை, ஒன்றாக வேலை செய்யும் திறன், ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைப்பது மற்றும் இருளால் உட்கொள்ளப்படாமல் அதை ஏற்றுக்கொள்வது ஆகியவை சோதிக்கப்பட்டன. ஒரு வெற்றிகரமான திரும்புதல். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பாதுகாவலர் தனது கையை தாழ்த்தினார். நிழல்கள் சிதறின. அது ஒதுங்கி நின்றது. நிழலின் கோரை வெளிப்படுத்தியது. நீங்கள் உங்களை தகுதியானவர்களாக நிரூபித்துள்ளீர்கள். கோரை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை ஞானமாக பயன்படுத்துங்கள். சரதியா கையை நீட்டினாள். கோரை தொடும்போது அவள் கை நடுங்கியது. அதன் ஆற்றல் அவள் வழியாக பாய்ந்தது. குளிர்ச்சியாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் அவள் உறுதியாக நின்றாள். கோர் சுருங்கி ஒரு சிறிய, ஒளிரும் கோளமாக மாறியது. அதை அவள் தனது பையில் பாதுகாப்பாக வைத்தாள். அவர்கள் பின்னால் மாளிகைக்கு திரும்பும் வாயில் திறந்தது. குழு அதன் வழியாக அடியெடுத்து வைத்தது. அவர்களின் உடலும் ஆன்மாவும் சோர்வுடன் கனமாக இருந்தாலும் வெற்றி பெற்றனர். மீண்டும் மின்தினி மாளிகையில். மாளிகை அவர்களை மென்மையான ஹம்மிங் மூலம் வரவேற்றது. லேவரிசைகள் நிழலின் கோரின் சக்தியால் ஒலித்தன. சரதியா அதை ஒளியின் இதயத்தின் அருகில் வைத்தார். இரண்டு கலைப்பொருட்களும் ஒற்றுமையுடன் மங்கலாக ஒளிர்கின்றன. இரண்டு கீழே, பத்ராஜ் கூறினார். அவரது குரல் நிவாரணத்தையும் தீர்மானத்தையும் கலந்தது. ஒன்று போகிறது. செரபினா தலையசைத்தார். அவரது கண்கள் கலைப்பொருட்கள் மீது நிலைத்திருந்தன. வெற்றி இடைவெளி மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். அது காலமும் இடமும் எந்த அர்த்தமும் இல்லாத இடம். நாம் கவனமாக தயாராக வேண்டும். குழு ஓய்வெடுத்து தங்கள் இறுதி பயணத்திற்கு தயாரானதால் மாளிகை தனது மூச்சை தக்க வைத்திருப்பது போல் தோன்றியது. சமநிலை மீட்டெடுக்கப்படுவதற்கு அருகில் இருந்தது. ஆனால் மிகப்பெரிய சவால் இன்னும் வரவிருந்தது. இறுதி வாயில் அவர்கள் முன் நின்றது. அமானுஷீக வர்ணக்களங்கத்துடன் ஜொலித்தது. பரம சிகரம் மற்றும் அபீசல் ரிஃப்டுக்கு செல்லும் வாயில்களைப் போலன்றி, இது உயிர்ப்பது போல் மாறிக்கொண்டே இருந்தது. காலத்தின் துண்டுகளையும் வெளியையும் பிரதிபலித்தது. செரபினாவின் குரல் அழுத்தமாக இருந்தது. அவர் குழுவினரை பார்த்து பேசினார். வெற்றி இடைவெளி நீங்கள் எப்போதும் சென்ற இடத்தைப் போல இல்லை. இது காலம் அல்லது இடத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. யதார்த்தத்தின் விதிகள் பொருந்தாது. நீங்கள் கடந்த காலத்தின் எதிரொலிகளையும் எதிர்காலத்தின் துண்டுகளையும் அல்லது எப்போதும் இல்லாத உங்கள் பதிப்புகளையும் கூட காணலாம். ஒன்றாக இருங்கள். நாம் உருவாக்கிய பிணைப்பை நம்புங்கள். அதுதான் உயிர்வாழ ஒரே வழி. பத்ராஜ் புன்னகைத்தார். இருப்பினும் அவரது கண்கள் அவரது அமைதியின்மையை காட்டிக் கொடுத்தன. அழுத்தம் இல்லை. பிறகு சரதியா ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். அவரது தீர்மானம் தளராது. நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இதை முடிப்போம்.
குழு வாயிலுக்குள் அடியெடுத்து வைத்ததும் அவர்களைச் சுற்றியுள்ள மாளிகை சுழலும் வண்ணங்களின் கலையடக்கமாக மாறியது, அவர்களை அறியாத உலகத்திற்குள் இழுத்தது. காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம். வெற்று இடைவெளி, குழப்பம் மற்றும் அதிசயத்தின் ஒரு துறை. அவர்கள் மிதக்கும் தளங்களின் முடிவற்ற விரிவாக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர். ஒவ்வொன்றும் அவர்களின் வாழ்க்கையின் காட்சிகளை பிரதிபலிக்கிறது, உண்மையானது மற்றும் கற்பனை. மேலே உள்ள வானம் வண்ணங்களின் முடிவற்ற சுழல், காற்று அவர்களின் ஆன்மாக்களுக்குள் ஒலிக்கும் குறைந்த ஹம்மிங் நிறைந்திருந்தது. இது என்ன இடம்? அனிகா கிசுகிசுத்தாள். அவரது கண்கள் அற்புதமான நிலப்பரப்பை எடுத்து கொண்டன. இது அனைத்து யதார்த்தங்களின் குவியல், செரபினா விளக்கினார். வெற்று இடைவெளி அனைத்து உலகங்களையும் காலங்களையும் இணைக்கிறது. சமநிலை விசை அங்குள்ளது, உலகளாவிய இணக்கத்தின் ஒரு துண்டு. அவர்கள் மற்றொரு அடியை எடுத்து வைப்பதற்கு முன்பு அவர்களைச் சுற்றி ஒரு குரல் எதிரொலித்தது, ஆழமாகவும் ஒலிவதுமாக. நீங்கள் சமநிலை விசையை தேடி வந்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் யார் என்பதன் உண்மையை எதிர்கொள்ள தயாரா? அவர்களின் காலடியில் உள்ள தரையில் மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி பார்வைகளுக்குள் இழுக்கப்பட்டனர், ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்பட்டனர். சரதியாவின் பார்வை. சரதியா ஒரு அழகான புல்வெளியில் தன்னை தானே கண்டாள். வெள்ளை உடையில் அணிந்திருந்த தனது பதிப்பின் முன் நின்றாள். அவளது முகம் அமைதியாக இருந்தது. இந்த மற்ற சரதியா அமைதியான குரலில் பேசினார். நீங்கள் உலகின் எடையை சுமக்கிறீர்கள், ஆனால் உங்கள் சொந்த மதிப்பை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். சமநிலை விசையை பயன்படுத்த நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் அனைத்து வலிமைகள் மற்றும் குறைபாடுகளும். பார்வை அவள் தவறிவிட்ட தனது கடந்த காலத்தின் தருணங்களை அவளுக்குக் காட்டியது, அவள் மறக்க முயற்சித்த தருணங்கள். ஆனால் அவற்றுடன் சேர்ந்து அவளுடைய வெற்றிகளின் காட்சிகள், அவளுடைய தைரியம் மற்றும் அனுதாபம் ஆகியவை இருந்தன. மெதுவாக சரதியா தன்னை ஆழமாக ஏற்றுக்கொள்ளும் உணர்வை உணர்ந்தாள். நான் சரியானவன் அல்ல என்று அவள் சத்தமாக கூறினாள். ஆனால் நான் போதும். பார்வை புன்னகைத்து மறைந்தது, அவளை வெறுமையிலிருந்து மீண்டும் விட்டுவிட்டது. பத்ராஜின் பார்வை. பத்ராஜ் ஒரு போர்க்களத்தில் நின்றார், அவரது கடந்த காலத்தின் எதிரொலிகளால் சூழப்பட்டார். அவர் தயாளத்தை விட வலிமையை தேர்ந்தெடுத்து கருணையற்ற முடிவுகளை எடுப்பதை பார்த்தார். அவரைப் போலவே ஒரு நிழல் உருவம் முன்னோக்கி நகர்ந்தது, குரல்வளை குரலில் பேசியது. உங்கள் சக்தி எப்போதும் ஒரு விலையுடன் வந்தது. நீங்கள் எடுத்த முடிவுகளை நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? பத்ராஜ் தனது முஷ்டிகளை இறுக்கினார், தனது உணர்ச்சிகளுடன் போராடினார். நான் சரியானது என்று நினைத்ததைச் செய்தேன். ஆனால் தனித்து நிற்கும் வலிமை அல்ல என்பதை இப்போது நான் புரிந்துகொள்கிறேன். ஒன்றாக நிற்கும் பட்டியது. நிழல் தலையசைத்து கரைந்து போனது, பத்ராஜை புதிய தெளிவுடன் விட்டுவிட்டது. அனிகாவின் பார்வை. அனிகா தன்னை ஒரு இருண்ட வெறுமையிலும் அவளது கைகளில் மாய மந்திரங்கள் சிதைவதையும் கண்டாள். ஒரு குரல் அவளைச் சுற்றி கிசுகிசுத்தது. நீங்கள் எப்போதும் தோல்வியை பயந்தீர்கள். அறியாததை எதிர்கொள்ள நீங்கள் உங்களையே நம்புவீர்களா? அனிகாவின் பயம் அவளை மூழ்கடிக்க முயன்றது, ஆனால் அவள் தனது தோழர்களையும் அவர்கள் தன்னிடம் வைத்திருந்த நம்பிக்கையையும் நினைவு கூர்ந்தாள். தனது துணிச்சலை கூட்டி அவள் கத்தினாள், நான் என் பயத்தை விட அதிகம். நான் மந்திரம் மற்றும் மீட்சி. ஒளி வெடித்து இருளை துரத்தி அவளை வெறுமையிலிருந்து மீண்டும் கொண்டு வந்தது. செரபினாவின் பார்வை. செரபினா நூற்றாண்டுகளாக லேய் வரிசைகளை பாதுகாத்தவர்களின் முகங்களை எதிர்கொண்டார். அவர்கள் தன்னை தோற்கடித்ததாக குற்றம் சாட்டினர், அவர்களின் குரல்கள் வலியால் நிரம்பியிருந்தன. ஆனால் அவள் உறுதியாக நின்றாள், அவளது கண்கள் கண்ணீருடன் நிரம்பியிருந்தன. நான் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் நம்பியதை பாதுகாப்பதன் மூலம் உங்கள் நினைவை மதிக்க முடியும். முகங்கள் மென்மையாகின, செரபினாவின் இதயத்தில் இருந்து ஒரு எடை எடுக்கப்பட்டது. சமநிலை விசை. குழு மீண்டும் ஒன்று கூடியது, அவர்களின் பிணைப்புகள் முன்பை விட வலுவானவை.
அவர்கள் முன் வெறுமையிலிருந்து ஒரு தளம் உயர்ந்தது, சமநிலை விசையை வைத்திருந்தது, பிரபஞ்சத்தின் இணக்கத்துடன் ஒலிக்கும் ஒரு சிறிய, சிக்கலான வடிவமைப்பு கொண்ட கலைப்பொருள். சரதியா விசையை எடுக்க கையை நீட்டியதும் அவர்களைச் சுற்றியுள்ள காற்று மாறி, சுழலும் வண்ணங்களிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் தோன்றியது. இது வெறுமையின் பாதுகாவலர். அதன் வடிவம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது, அதன் குரல் அதிகாரத்துடன் எதிரொலித்தது. சமநிலை விசை எளிதில் வெல்லப்படுவதில்லை. உங்கள் ஒற்றுமையையும் தீர்மானத்தையும் நிரூபிக்கவும். பாதுகாவலர் அவர்களின் பயங்களையும் சந்தேகங்களையும் எதிரொலித்தார், அவர்களை ஒன்றாக போராட வைத்தார். இந்த முறை ஒருவருக்கொருவர் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவர்கள் ஒன்றாக நகர அனுமதித்தது, பாதுகாவலரின் சவால்களை சமாளிக்க அவர்களின் வலிமையை இணைத்தது. இறுதி எதிரொலி கரைந்ததும் பாதுகாவலர் தலை குனிந்தார். நீங்கள் உங்களை தகுதியானவர்களாக நிரூபித்துள்ளீர்கள். விசையை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உலகிற்கு சமநிலையை மீட்டெடுங்கள். சரதியா தளத்திலிருந்து சமநிலை விசையை உயர்த்தினாள், அதன் ஆற்றல் அமைதி மற்றும் நோக்கத்தின் ஆழமான உணர்வுடன் குழுவை நிரப்பியது. மின்தினி மாளிகைக்கு திரும்புதல். வாயில் மீண்டும் திறந்தது, குழு தங்கள் பணி முடிந்ததும் மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தது. ஒளி இதயம், நிழலின் கோர் மற்றும் சமநிலை விசை ஒன்றோடொன்று ஒலித்தன, லேவரிசைகளை நிலைப்படுத்தத் தொடங்கிய ஒரு இணக்கமான ஆற்றலை உருவாக்கியது. சரதியா சமநிலை விசையை மற்ற கலைப்பொருட்களுடன் வைத்ததும் மாளிகை பிரகாசமான ஒளியுடன் ஒளிர்ந்தது. நெக்சஸ் படிகம் மீண்டும் உருவாகத் தொடங்கியது, அதன் சக்தி புதுப்பிக்கப்பட்டது. நாங்கள் செய்தோம், அனிகா கிசுகிசுத்தாள், அவளது குரல் வியப்பால் நிரம்பியது. ஆனால் செரபினாவின் முகபாவனை தீவிரமாகவே இருந்தது. இது ஆரம்பம் மட்டுமே. நெக்சஸை மீட்டெடுப்பது ஒரு படி, ஆனால் அதை பாதுகாப்பது வாழ்நாள் கடமை. பத்ராஜ் தலையசைத்தார். நாங்கள் தயார். ஒன்றாக, அடுத்து என்ன வந்தாலும் எதிர்கொள்ளலாம். மாளிகை அமைதியான ஹம்மிங்கில் குடியேறியதால் குழு சமநிலையின் பாதுகாவலர்களாக தங்கள் பங்கை ஏற்றுக்கொள்ள தயாராக ஒன்றுபட்டது. மின்தினி மாளிகை அதன் அமைதியான நிலைக்கு திரும்பியது, அதன் சுவர்கள் லேவரிசைகளின் மீட்டெடுக்கப்பட்ட சமநிலையுடன் ஹம்மிங் செய்தன. இருப்பினும் குழுவினரிடையே ஒரு அமைதியின்மை நிலவியது. நெக்சஸின் மறுசீரமைப்பு ஒரு மகத்தான வெற்றியாகும், ஆனால் அவர்களின் பயணம் முடிவிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக அவர்களால் உணர முடியவில்லை. மாளிகையிலிருந்து ஒரு செய்தி. சரதியா மைய அறையில் தியானம் செய்தபோது மாளிகை மெதுவாக அதிர்வடையத் தொடங்கியது. லேவரிசைகள் ஆற்றலால் துடித்தன, ஒரு பேய் உருவம் அவள் முன் தோன்றியது. அது மின்தினியின் ஆவி, மாளிகையின் அசல் பாதுகாவலர். காவலர் சரதியா. மின்தினியின் குரல் அமைதியாகவும் அவசரமாகவும் இருந்தது. சமநிலை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் நிழல்களில் ஒரு பண்டைய சக்தி கிளர்ந்தெழுகிறது. நெக்சஸின் மறுசீரமைப்பு ஏதாவது ஒன்றை எழுப்பியுள்ளது, மாளிகையின் இருண்ட இரகசியங்களுடன் தொடர்புடைய ஒன்று. சரதியாவின் இதயம் மூழ்கியது. என்ன வகையான சக்தி? மின்தினியின் வடிவம் மின்னியது. நீண்ட காலமாக சிறைபிடிக்கப்பட்ட ஒரு ஜீவி, லேவரிசைகளை கெடுத்து உலகத்தை குழப்பத்தில் மூழ்கடிக்க விரும்புகிறது. அதன் சாராம்சம் மாளிகையின் ஆழத்தில் மறக்கப்பட்ட ஒரு அறையில் உள்ளது. நீங்கள் உண்மையை வெளிக்கொணர்ந்து அதை மிகவும் தாமதமாகும் முன் நிறுத்த வேண்டும். மறக்கப்பட்ட அறை. சரதியா பத்ராஜ், அனிகா மற்றும் செரபினாவை கூட்டி மின்தினியின் எச்சரிக்கையை தெரிவித்தார். தயக்கமின்றி அவர்கள் மாளிகையில் குறிப்புகளுக்காக தேடத் தொடங்கினர். லேவரிசைகள் அவர்களை நூலகத்தின் பின்புறத்தில் ஒரு மறைக்கப்பட்ட பாதைக்கு வழிநடத்தின, பூமிக்குள் சுழல்வதற்கான ஒரு படிக்கட்டு. இந்த இடம் நூற்றாண்டுகளாக மூடப்பட்டுள்ளது, செரபினா கூறினார், அவரது குரல் அச்சத்துடன் கலந்தது. கீழே என்ன இருந்தாலும் அது வரவேற்காது. பத்ராஜ் தனது வாளை வரைந்தார், அவரது தீர்மானம் தளராது. அப்படியானால் நாம் நண்பர்களை உருவாக்க இங்கு வரவில்லை என்பது நல்லது. குழு இருட்டில் இறங்கியது, அவர்களின் பாதை அனிகாவின் ஒளிரும் மந்திரங்களால் மட்டுமே ஒளிர்கிறது. காற்று குளிரச்சியானது, அச்சுறுத்தலின் உணர்வு அவர்களை மூழ்கடித்தது. சங்கிலிகளின் அறை.
படிக்கட்டுகளின் அடிவாரத்தில் அவர்கள் பண்டைய ஓடுகளால் செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல் கதவை கண்டார்கள். செரபினா தனது விரல்களை சின்னங்களின் மீது ஓட்டினார், அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். இது ஒரு கட்டுப்பாட்டு முத்திரை என்றார் அவர். அது சக்திவாய்ந்த ஒன்றை சிக்க வைக்க வடிவமைக்கப்பட்டது, தூய தீமையின் ஒரு ஜீவி. சரதியா முன்னோக்கி நகர்ந்தார், அவள் கைகள் ஒளிரும்போது அவள் லேவரிசைகளில் தட்டினாள். ஓடுகள் பதிலளித்தன, கதவு மெதுவாக க்ரீக் என்று திறந்ததால் அவற்றின் ஒளி மங்கியது. உள்ளே ஒரு குடைவரை அறை இருந்தது, அதன் சுவர்கள் இருண்ட ஆற்றலால் துடிக்கும் சங்கிலிகளால் வரிசைப்படுத்தப்பட்டன. அறையின் மையத்தில் ஒரு நிழல் உருவம் இருந்தது, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் அதிகரிக்கும் வலிமையுடன் அவற்றை எதிர்த்து போராடியது. உருவத்தின் குரல் ஒரு குளிரான கிசுகிசுப்பு. நீங்கள் என் சிறையை தொந்தரவு செய்ய துணிகிறீர்களா? முட்டாள்கள், நீங்கள் உங்கள் மரணத்தை விரைவுபடுத்தியுள்ளீர்கள். சேகரஸ் ஆவி திரும்புகிறது. குழு நெருங்கியதால் உருவத்தின் அம்சங்கள் தெளிவாக தெரிந்தன. மாதங்களுக்கு முன்பு மாளிகையில் அவர்கள் தோற்கடித்த பழிவாங்கும் ஆவி சேகரஸ் அதுதான், ஆனால் இப்போது அவரது வடிவம் மிகவும் அமானுஷிகமானது, நூற்றாண்டுகளாக கட்டுப்படுத்தப்பட்டதால் அவரது சக்தி பெருகியது. சேகரஸ் உண்மையிலேயே வெல்லப்படவில்லை என்று நான் அறிந்திருக்க வேண்டும், செரபினா முணுமுணுத்தார். மாளிகையின் இருண்ட வரலாறு அவரது சாராம்சத்தை இங்கே மீண்டும் ஈர்த்திருக்க வேண்டும். சேகரஸ் கிண்டல் செய்தார். நீங்கள் நெக்சஸை மீட்டெடுத்தீர்கள், ஆனால் நான் என்ன என்பதை நீங்கள் ரத்து செய்ய முடியாது. நான் குழப்பத்தின் அவதாரம், நான் உங்கள் பிடித்திருக்கும் சமநிலையை உடைப்பேன். சங்கிலிகள் உடைக்கத் தொடங்கின, சேகரஸின் சக்தி வளர்ந்ததால் அறை நடுங்கியது. நேரத்திற்கு எதிரான ஓட்டம். நாங்கள் அவரை விடுவிக்க முடியாது, சரதியா கூறினார், அவரது ஆற்றலை லேவரிசைகளில் செலுத்தினார். முத்திரையை வலுப்படுத்த வேண்டும். அனிகாவும் செரபினாவும் அவருடன் இணைந்தனர், சங்கிலிகளை சரிசெய்ய தங்கள் மந்திரத்தை இணைத்தனர். பத்ராஜ் பாதுகாவலராக நின்று சேகரஸின் ஆறாவிலிருந்து வெளிப்பட்ட நிழல் வெளிப்பாடுகளை தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னை என்றென்றும் தடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சேகரஸ் கர்ஜித்தார், அவரது குரல் அறையை குலுக்கியது. நான் தப்பிவிடுவேன், நான் செய்ததும் உங்கள் உலகம் எரியும். சங்கிலிகள் தங்களை தாங்களே சரிசெய்து கொண்டபோது சரதியா சேகரஷுடன் ஒரு விசித்திரமான தொடர்பை உணர்ந்தார். அவர்களின் கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள் அவரது மனதில் வெள்ளம் போல வந்தன, அன்பு, துரோகம் மற்றும் துயரம். சேகரஸின் வெறுப்பு அவரது சொந்த உடைந்த இதயத்தின் வலியிலிருந்து உருவானது என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு புதிய திட்டம். நாங்கள் அவரை மீண்டும் சிக்க வைக்க முடியாது, சரதியா கூறினார், அவரது குரல் உறுதியாக இருந்தது. நாங்கள் இதை ஒரு முறை தீர்க்க வேண்டும். பத்ராஜ் தலையசைத்தார். ஆனால் எப்படி? அவர் முன்பை விட சக்தி வாய்ந்தவர். செரபினாவின் கண்கள் ஒரு யோசனையுடன் ஒளிரின. நெக்சஸ். நாம் அதன் ஆற்றலை நேரடியாக சேகரஸுக்கு அனுப்பினால், அது அவரது சாராம்சத்தை சுத்திகரித்து அவரது வெறுப்பை அழிக்க போதுமானதாக இருக்கலாம். இது ஆபத்தானது, அனிகா கூறினார். ஆனால் இதுதான் நம் ஒரே வாய்ப்பு. நெக்சஸின் சக்தி குழு மைய அறைக்கு திரும்பியது, அங்கு ஒளி, இதயம், நிழலின் கோர் மற்றும் சமநிலை விசை இணக்கமாக துடித்தன. ஒன்றாக அவர்கள் நெக்சஸின் ஆற்றலை வழிநடத்தினர், சேகரஸின் அறைக்கு அவர்கள் இயக்கிய தூய ஒளியின் கற்றையை உருவாக்கினர். ஆற்றல் சேகரஸை மூழ்கடித்தது, அவர் கோபத்திலும் வேதனையிலும் அலறினார். அவரது அமானுஷிக வடிவம் கரைந்து கீழே உள்ள உடைந்த ஆவியை வெளிப்படுத்தியது. நான் வெறுமனே சுதந்திரமாக இருக்க விரும்பினேன். சேகரஸ் ஒளி அவரை உட்கொண்டபோது கிசுகிசுத்தார். அன்பாக இருக்க சுதந்திரம், வாழ சுதந்திரம். அவரது சாராம்சம் மறைந்ததால் மாளிகை ஒரு முறை மேலும் நடுங்கி பின்னர் அமைதியாகிவிட்டது. மிண்டினி வீட்டின் மர்மம் எபிசோட் -6 தொடரும்.